சாப்பிட்றீங்களா அப்படின்ற வீட்டுக்கு சொல்கிற வீட்டுக்கு மட்டும் தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற வார்த்தையை சாப்பிடுங்க. எப்பவுமே உட்காந்து சாப்பிட்டு போங்க. ஏன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருபது தான் அந்த வீட்டில் சாப்பிடுவாங்கன்றது ஒரு ஐதீக பழமொழியே இருக்குதான். அதனால் சாப்பிட்றீங்களான்ற வீட்டில் வந்து சாப்பிடாதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது சார். எங்கள் வீட்டில் எங்கள் பையன், எங்கள் பொண்ணு, நான், எங்கள் வீட்டுக்காரம்மெல்லாம் சொல்லிக்கிறோம். நண்பனி இது மாதிரி சொன்னா ஒருத்தர் நான் சொன்னேன், சாப்பிட்றீங்களா அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு. பேசினேன் எங்கள் வீட்டுக்காரம்மால, களி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, பூஸ்ட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறது பதில்? எங்கள் பையன் சொன்னா தெரியுமா, அப்பா கப்பு முக்கியம். எப்படியா? அப்பா கப்பு முக்கியம், சாப்பாடு முக்கியம்பா அப்படின்ற என் பையன். அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் கேட்டால் சாப்பிட்டு தான் ஆகணும். அது கூட வானாங்கன்னு கோச்சு பண்ணாக்கா சோறே கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது.